இன்றைக்கி நம்ம வீட்டில் கொய்யாக்காய் சட்னி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் ஒரு கொய்யாக்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிறேங்க. இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க சின்ன சின்னதாக. அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கடாய் அடுப்பில் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் உளுந்தப்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. 4 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்குங்க. இதை நல்லா வணக்குங்க. இது கொஞ்சம் வணங்கினதுக்கப்புறம் இஞ்சி ஒரு துண்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொய்யாக்காய் இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்புறம் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் புளி சேர்த்துக்கோங்க அந்த சட்னிக்கு. இப்போ இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை தழை, அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் வணக்கிக்கோங்க. இப்போ இதை அடுப்பு ஆஃப் பண்ணி ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துடலாங்க. இதுக்கு ஒரு தாளி போட்டுலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு உளுத்தப்பருப்பு, வரமிளகா, கருவேப்பிலை தழை போட்டு தாளித்து ஊற்றிக்கலாங்க. இந்த சட்னி இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.